அன்போடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கே அதிகாரம் தெரியாது. அன்பு சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களே, மே மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ராசி அதிபதியாம் சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். அவர் வைகாசி மாதம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது சித்திரையினுடைய ஒரு பாதி, பிறகு வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய முன்பாதி, அது அந்த நேரத்தில் சூரிய பகவான் என்பவர் ரிஷபராசி மண்டலத்திற்குள் வந்து விடுவார். அதாவது 10ஆம் இடத்திற்கு, கர்மஸ்தானத்திற்கு அவர் வருகிறார். அங்கே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அந்த குரு பகவானுடன் சூரிய பகவான் 14 தேதிக்கு மேல் இணைவார். சுக்கிர பகவானும் கர்மாதிபதி, அதாவது உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான், அவரும் இந்த 10ஆம் இடத்தில் இணைய போகிறார். 2ஆம் இடத்தில் வீட்டிற்கு புத பகவான், அவர் நீச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அதே நேரம் 2ஆம் இடத்தில் கேது பகவான் வீற்றிருக்கிறார். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பயப்படுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. அதே நேரம் நம்மளுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கண்டிப்பா கவனம் வேணும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எழுதி வச்சுக்கிட்டு நீங்க செய்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முக்கியமான காரியங்களை தள்ளி போடுவீர்கள். அந்த தள்ளி போடும் குணத்தினால் உங்களுக்கு கடைசி நேர பிரச்சனைகள் வரும். சில நேரத்தில் முடிக்க முடியாது, சில நேரத்தில் அதிகமான டென்ஷன் ஆயிடுவீங்க. இந்த அதிகமான டென்ஷன் ஆகி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் கொடுக்காது. அதனால சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். மிக முக்கியமாக தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயமாகட்டும், அவருடைய சொத்துக்கள் ஆகட்டும், இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்திற்கு நல்லது. தேவையான நேரத்துல பேசுவதும், தேவையான நேரத்துல செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதும் தான் சிறப்பு. ஒரு காரியத்தை சரியான நேரத்துல செய்யலைன்னா பெரியவர்கள் அதை நிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்றது. நம்ம சுந்தரகாண்டம் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும். ஒரு விஷயம், ஒரு கதைகள் படிக்கும் பொழுது அந்த கதையினுடைய கருத்துக்கள், அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுடைய என்னென்ன கருத்துக்கள் சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுற தெரியும். ஒரு தூதுவன் எவ்வாறு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஒருவன் எவ்வாறு அரசு பணிகளை செய்கிறான், அவன் எவ்வாறு அந்த அரசு விஷயத்தை செய்கிறான், அவன் எவ்வாறு மக்களிடத்தில் பெயர் புகழ் வாங்குகிறான், அதற்கான அவன் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னங்கிறத நாம முதல்ல கற்றுக்கணும். நாம சிம்ம ராசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே ஒரு அதிகாரம், ஒரு தோரணை, எல்லா விஷயத்தையும் நீங்க நினைச்சா ஆட்டி படைக்கக்கூடியவர்கள். அதுவும் உச்சம் பெற்ற இடத்தில் சூரிய பகவான் வீற்றிருப்பது சிறப்போடு சிறப்பை சேர்த்து உங்களுக்கு வலிமையை சேர்த்து தரும். அப்படி அந்த வலிமை நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல அழகாக காமிக்கும். அதே நேரத்தில் தங்கை, தம்பிகள், இவர்களுடைய அதிகாரம் வீட்டில் கொடிகட்டி பறக்கும். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகள், இவர்களுடைய செல்வமாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், ஆயுள் ஆரோக்கியங்களாகட்டும், அதில் கொஞ்சம் ஒரு சின்ன பின்னடைவு காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வருமானம் பெருகும், குடும்பம் விருத்தியாகும், சம்பத்து கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஒரு நல்ல குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது குரு மகான்களால, உங்களுடைய குருவால, உங்களுடைய டீச்சரால, உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல வழியை, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வழியை அவர்கள் காண்பிப்பார்கள்.
வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் உங்களை வந்து அடையும். கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் திரும்பி வரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனினால பிரச்சனைகளும் வரும். அதனால கொஞ்சம் கடன் தான் வாங்கியிருந்தீங்கன்னா சரியா அடைச்சிக்கிட்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமை. என சில நேரங்களில் செய்ய வேண்டிய காரியத்தை சரியான நேரத்தில் செய்ய மாட்டீர்கள், தவற விடுவீர்கள். அதனால எழுதி வைத்து கொண்டு சில காரியங்களை நீங்கள் செய்வது சிறப்பை கொடுக்கும். கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கை வேணும், கவனம் வேணும். யார்கிட்டையும் பொறுப்பை கொடுக்கக்கூடாது. யார்கிட்டயாவது அந்த வேலை செய்தாலும் அவர்கள் செய்கின்ற வேலைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அதுல தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது. அதே நேரம் தொழில் சார்ந்த விஷயம் வைகாசி மாதத்துல விருத்தி அடையும். மே 14 தேதிக்கு மேல விருத்தி அடையும். அது நீங்க போற இடத்துல ரத்ன கம்பளங்கள் வரவேற்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதுல ஒரு சிறப்பு உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, படிப்பு சார்ந்த விஷயங்கள். சிம்மராசி குழந்தைகள் அருமையாக படிப்பார்கள். அவர்களுக்கு இந்த படிப்பு நம்ம சொல்லும் பொழுது மேல் படிப்பு மிக சிறப்பாக இருக்கும். மிக முக்கியமாக இந்த படிப்புல இளநிலை படிக்கிறவங்க கொஞ்சம் கவனம் வைத்து படிப்பது உங்களுக்கு நல்லது. வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கலாம் என்று ஆவல் கொண்டிருப்பவர்களுக்கு சில தடங்கல்கள் வரும். சில நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கடன் தொகை உங்களை வந்து சேராது, அதில் ஒரு தடங்கல்கள் வரும். அதே நேரத்தில் உங்களுடைய தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள், அந்த கடன் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொத்துக்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணீங்கனாலும் அதுலேயும் ஒரு தடங்கல்கள் வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இது. மிக முக்கியமாக தனம், குடும்பம் விருத்தி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நம்ம கிட்ட வர பணத்தை நாம் அந்த கடன் அடைப்பதற்கு நாம் கொஞ்சம் உபயோகரமாக யூஸ் பண்ணா நமக்கும் ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும், கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன்னாலேயே உங்களுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். ஒரு மிக நீண்ட நாட்களாக நீங்கள் தள்ளி போட்ட விஷயங்களை இப்போ செய்வதற்கான ஆயத்த பணிகளை செய்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவதற்கு, அதே நேரம் சொத்துக்கள் விற்பதற்கான விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும். பஞ்சாயத்து மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு நீங்கள் கொண்டு வந்து விடுவீர்கள். முக்கியமாக கணவனாகட்டும், மனைவியாகட்டும், அல்லது உங்களுடைய நண்பர்கள் ஆகட்டும், இவர்களிடத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் ஆராய்ந்து எச்சரிக்கையாக பேசுவது உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60லிருந்து 65% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். சில முக்கியமான விஷயத்துல நீங்கள் கவனம் வைத்து கொண்டால் வாழ்வில் வெற்றிகளை பெறலாம். நன்றி, வணக்கம்.